அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால். உங்கள் ஜாதகத்தில் சுப கிரகங்கள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேசலாம். பொதுவாக ஒரு ஜாதகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஜாதகத்தில் சுப கிரகங்கள் வலிமையாக இருக்கிறது நல்லது. சுப கிரகங்கள்ங்கிறது குரு, சந்திரன், சுக்கிரன், வளர்பிறை சந்திரன். இப்போது இதில் இந்த கிரகங்கள் 4 பேருமே ஒரு அதிகமான வலுவில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஆட்சியாக இருக்காங்க, உச்சமாக இருக்காங்க, மூலத்திரிகோண வீட்டில் இருக்காங்க, நட்பு வீட்டில் இருக்காங்கன்னா அது ரொம்ப நல்ல அமைப்பு. இவர்கள் 4 எந்த வகையிலும் பாதிப்பு இல்லாமல் இருக்க வேண்டும். அதாவது நீசம், அஸ்தங்கம், வக்ரம், திரிசூன்யம், பாதகம் இந்த மாதிரி அமைப்புகள் இல்லாமல் இந்த 4 ஒரு நல்ல நிலையில் இருப்பதுங்கிறது ஜாதகத்தில் சிறப்பான அமைப்புகளில் ஒன்று. இப்போது லக்னத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் சுப கிரகங்கள் இருக்குது. இப்போது லக்னத்துக்கு முன்னாடி ஒரு ஆட்சி கிரகம், லக்னத்துக்கு பின்னாடி ஒரு உச்ச கிரகம் இருந்து அந்த கிரகம் லக்னாதிபதியும் வலுவாக இருந்துச்சுன்னா இந்த அமைப்பு ஜாதகருக்கு அவருக்கு என்னென்ன தேவையோ அந்த அனைத்து விஷயங்களையும் சூப்பராக பண்ணித்தரும். ஏன்னா சுப கிரகங்களால் சூழப்பட்டுள்ள லக்னாதிபதி மிக பாக்கியம் பெற்றவராகிறார். அப்போ அவருக்கு என்னென்ன விஷயங்கள் நடந்தாலும் நன்மையை தவிர வேறு எது நடப்பதற்கு வாய்ப்புகள் ஒரு குறைவு. வீடு, மனை, வண்டி, வாகனம், சொத்து, சுகம் இதை தவிர வேறு என்னென்ன எதிர்பார்க்குறாரோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே ஜாதகருக்கு எப்பொழுதுமே நல்ல பலனாக நடந்து கொண்டு இருக்கும். காரணம் என்ன? சுபகிரகங்கள் லக்னாதிபதியை முன்பின்னும் மிக வலுவாக இருப்பதால் ஜாதகருக்கு சுபிட்சமான நன்மையான பலன்களை எப்பொழுதுமே நடக்கும். எல்லோருக்கும் இப்படி நடக்குமான்னு கேட்டால் இது பொதுவான தகவல் தான். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் நினைவில் கொள்ள வேண்டிய ஒன்று, சுபகிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் வலுவாக இருக்கும் பொழுது சூப்பரான பலன்கள் எப்பொழுதுமே நடக்கும். இவை பொதுவானவை. நன்றி, வணக்கம்.